பிக் பாஸ் சீசன் 9 வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே இந்த நிகழ்ச்சி மக்களால் ரொம்பவே வரவேற்கப்படக்கூடியது. மற்ற மொழிகளை விட தமிழ் மொழியிலையும் நிறைய ரசிகர்கள் இதற்காக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சரியாக யாருமே வந்து விளையாடுறதில்ல. அதுலேயும் விஜய் சேதுபதி அவர்கள் கூட யாராவது ஏதாவது தப்பாக பேசினாலோ இல்லை அவங்க ஏதாவது வந்து வரம்பு மீறி போனாலோ எதையுமே சொல்லாமல் கண்டுக்காமல் இருக்காரு அப்படின்னு கடந்த முறை கூட ஏதாவது செஞ்சால் கேட்கக்கூடியவர் இப்போ எதுவுமே கேட்குறதில்ல. ஆனால் கமலஹாசன் அவர்கள் இருக்கும் பொழுது ரொம்ப பேச்சுவார்த்தைகள்லையே சண்டை வளர்க்குற மாதிரி இருந்தால் அதற்கே அவர் வந்து தனியாக கூப்பிட்டு பேசுவார். அதான் இந்த நிலையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸில் அந்த ஒரு டிசிப்ளின் அப்படின்றது இல்லை. அதை ரொம்பவே மக்கள் மிஸ் பண்ணுறதாக நிறைய விஷயங்கள் வெளியாகி இருக்குது. இப்போது இந்த சீசனை யாருமே அவ்வளவா விரும்பி பார்க்குறதில்ல அப்படின்ற மாதிரியும், அதை தாண்டி இது ஆரம்பித்ததில் இருந்தே அது போகக்கூடிய விதமே சரியில்லை அப்படின்னும் எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்கள் பேசுகிறது நடந்துக்கிறது அப்படின்றது தான். எத்தனையோ பேர் பார்க்கவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, ரொம்ப மோசமாக விளையாடுறாங்க அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் எதையுமே அவங்கள சொல்கிறதில்ல, வார இறுதியில் கூட அவங்கள அதை பற்றி பேசுகிறதில்ல, ஏன் இப்படி அமைதி காத்து வராரு, இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கோ அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அதனாலேயே கமலஹாசன் அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அவர் தான் அடுத்து இதை தொகுத்து வழங்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வராங்க. கமலஹாசன் அவர்கள் அவருடைய வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால் இப்போ அவர் அடுத்து இவங்களுடைய அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறாரா, இல்லை விஜய் சேதுபதி அவர்களே அதற்கப்புறம் நல்லா கொண்டு போக போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மறுபடியும் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்ற விஷயம் மட்டும் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ரசிகர்களும் அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.